குடும்ப இணைப்பு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு தமிழகத்தை நல்ல நேர்மையான வழியில் முதலமைச்சராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்களின் போர்படை தளபதிகளாக இன்றைக்கு இருந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, அருமை அண்ணன் மரியாதைக்குரிய போக்குவரத்து அமைச்சர், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர்களே, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்களே, மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்களே, மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், எனக்கு பக்கத்து தொகுதி இங்கே பெருந்தலாக வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கு அன்பு கலந்த வணக்கத்தினை அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கேபிள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார். அதையே நான் பேசியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதிக நேரம் இருக்கின்றது. இருந்தாலும் இங்கே இருக்கின்ற நான் இங்கே வந்திருக்கின்ற உண்மையிலேயே ஒரு மன திருப்தி. நான் இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால் 40 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பணியாற்றியிருந்தவன். 90 அண்ணன் சொன்னாங்க, நம்மளுடைய மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தார். நான் 91 அவர் கூட இருந்து, இன்னும் சொல்ல போனால் 91 அவங்க செங்கோட்டையன், நான் நிறைய பேருக்கு பேர் சொல்லக்கூடாது, அவரோட இருந்து நான் எம்எல்ஏ இருந்தேன். 91 நான் யங்கஸ்ட் எம்எல்ஏ தமிழ்நாடு. அந்த அளவுக்கு படிக்கும்போது நான் லைனில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எம்எல்ஏ. அந்த அளவுக்கு இந்த 40 ஆண்டு காலம் எல்லா பதவியும் வைத்து வந்திருக்கிறேன். கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே முதலாக புரட்சி தலைமை அம்மாவின் நல்லாட்சியோடு ஒரே அப்பாயின்மெண்ட்டில் 21,000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் செய்த அரசில் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். அதே போல் முதலாக தமிழகத்திலே ஆங்கிலம் மீடியம் கல்வி துறையிலே ஆங்கிலம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இதெல்லாம் எதற்கு சொல்ல என்று சொன்னால், 40 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே தொண்டனாக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அமைச்சராக இருந்த முறை இருந்து, எல்லா முறையும் பார்த்துருந்த எங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல திருப்தி. இப்போ ஒரு 4 மாதமாக நாங்கள் எங்கே செல்லலாம், என்ன செய்யலாம் எப்படின்னு இருக்கின்ற பொழுது, நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புரட்சி தளபதி அவருடைய நல்லாட்சி எங்களுடைய மனத்தை நல்ல கவர்ந்திருக்கிறது. குறிப்பாக வரும்போதே சொன்னார்கள், நம்முடைய பொதுச்செயலாளர்கள் சொல்கின்ற பேசுகின்ற பொழுது, உங்களுக்கு எந்தவித மன கஷ்டம் இருக்கிறது, உங்களுக்கு எந்தவித குறையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் எதையுமே நாங்கள் முதலிலே பார்க்கின்ற பொழுது சொன்னோம், நாங்கள் எதையுமே பார்த்து வரவில்லை. ஒரு நல்லாட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களிடத்திலே இன்னும் 10 இல்லை, புரட்சி இவருடைய நல்லாட்சி நடக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற காலம் வரை இந்த நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்று சொன்னால், இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய டிவிகே கட்சி தான், தமிழக வெற்றி கழகத்தில் தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்றது. அப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம். அதன் காரணமாக தான் நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் இணைகின்ற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இங்கே நாங்கள் வந்திருக்கிறது குழந்தை பேர் தான் வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிறைய பேர்கள் ஒரு மனநிலையில் எங்கே போய் சேரலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் அவருடைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு பொதுச்செயலாளர்களையும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் மாவட்டந்தோறும் வந்து இந்த இணைப்புகளை நடத்தும் என்று சொன்னால் அதிக பேர் வந்து கலந்து கொண்டு இணைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கடம்பூர் ராஜு. இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொன்னால், முதலில் நாங்கள் அரசியலில் காலடி எடுத்த வைத்த நாள் என்று சொன்னால், அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பயணித்தோம்.
அந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் தாயகத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வர், தமிழகத்தில் ஒரு தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னதைப் போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை அன்போடு ஒரு குடும்பமாக அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு நலனாக இருந்தவர், அவர் சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள், எங்கள் இந்த புரட்சி தளபதியாக இருந்த நேரத்தில் அவருக்கு இயக்கத்தில் 12 காலமாக ஒரு 30 ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் என்று சொன்னதைப் போல எங்களுக்கு அந்த மலரும் நினைவுகளாக நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த அந்த காலம் நினைவுக்கு வந்தது. எனவே அதையெல்லாம் நாங்கள் அனுபவமாக பார்த்தவர்கள். எனவே அந்த நிலையிலே நாங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறோம். அதே போல் இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்கள்லாம் வரவேற்கின்ற நல்ல நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்ற நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜன் அவர்கள், அதே போல உணவுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சரும், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள், அங்கே எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய மீனவளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், இத்தனை பேர்கள் கலந்து கொண்டு நாங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலாக நாங்கள் ஒரு 15 தேர்தல்களில் புரட்சி தலைவர் இயக்கத்தை கண்ட நாள் முதல் 1977 தான் முதல் பொது தேர்தல். அந்த முதல் தேர்தலிலே வாக்குச்சாவடி முகவராக எங்களுடைய பணியை தொடங்கினோம். அதுக்கு 15 தேர்தலில் நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கினார்கள். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அது அன்பு பொதுச் செயலாளர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் பணியாற்ற வேண்டும். அதனால தான் என்னோடு இருக்கின்ற திருச்சிற்றம்பலம் போன்றவர்களாம் அவர்கள் அந்த காலத்தில் மன்றத்தில் பணியாற்றுவேன். அதே போல் இன்றைக்கு நாங்கள் சம்பதவர்கள் சொன்னதை போல நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எண்ணினாலும் அதை கூட அன்பு தோழர்களும் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார். அதுபோல் சம்பந்தோடு நீண்ட நெடிய பயணமாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு 3 முறை பயணித்தவர். அதே போல சிவனதி அவர்களை பற்றி சொல்லலாம். திருச்சியின் மையப்பகுதியில் இன்றைக்கி திருச்சி தான் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், என்னுடைய இதயம் தமிழ்நாட்டின் இதயம் என்று சொன்னால் திருச்சி எனக்கு இதயம் என்று சொல்ல அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கின்றார். அதேபோல் மாவட்ட கலைச்செயலாக வந்திருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள் புரட்சி தலைவர் முதலாக அமைச்சராக வந்த நேரத்தில் அமைச்சராக காளிமுத்து அவருடைய சகோதரர். இன்னும் பல்வேறு நிலைகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஓட்டப்பட்ட சிவபெருமாள், இங்கே அன்பு சோதர் முருகன் 2011 என்னோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்கள், பெருமாள் ராஜன் அவர்கள் இங்கே கலச போக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட விதத்தில் நம்ம கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்றம்னால கோவிந்தசாமி 5 வருஷமாக எதிர்கட்சியில் போயிட்டு தெரியும். அதே போல் குழந்தை கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் சதன திருமணி பெருமாள் வந்திருக்கின்ற சீனிவாசன், இவங்கெல்லாம் பல்வேறு நிலைகளில் நாங்கள் பணியாற்றினோம். எனவே எங்கள் எதிர்பார்ப்பு என்பது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அந்த நிலையில் எங்களுடைய பணி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்பதை மட்டும் வாய்ப்பு நன்றி. நன்றி.